தந்தையே மகளை கொலை செஞ்ச வழக்குல அவரை கொலை செய்ய தூண்டின அந்த கள்ளக்காதலிக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நெல்லை பூக்குழி பகுதியைச் சேர்ந்தவங்க பேச்சியம்மாளுக்கு தன்னோட 31வது வயசுல அவங்க அம்மா இறந்து போனதுனால அவங்க தன்னோட சகோதரன் கூடயும் அப்பா கூடயும் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில பேச்சியம்மாளோட தந்தையான பெருமாள் அப்படிங்கிறவங்களுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மாரியம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணத்தை மீறிய ஒரு உறவு இருக்கு அப்படிங்கிறது பேச்சியம்மாளுக்கு தெரிய வந்திருக்கு. இத தன்னோட தந்தை கிட்ட அவங்க சொல்லி அவங்கள கண்டிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனாலும் பெருமாள் மாரியம்மாளோட இருந்த அந்த உறவை கைவிடல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பேச்சியம்மாளுக்கும் மாரியம்மாளுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு நாள் ஏற்பட்ட தகராறுல மாரியம்மாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உன்னோட அப்பாவை வச்சே உன்னை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி மாரியம்மாள் வீட்டுக்கு போறதுக்காக பெருமாள் கிளம்பிட்டு இருந்திருக்காரு. அப்போ பேச்சியம்மாள் அவரை தடுத்து நிறுத்திருக்காங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச பெருமாள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கத்தியை எடுத்து தன்னோட மகள்னு கூட பார்க்காம அவங்கள வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. இந்த கொலை சம்பவம் தொடர்பா முன்னீர்பள்ளம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு கொலை செஞ்ச பெருமாளையும் கொலை செய்ய தூண்டின மாரியம்மாளையும் கைது பண்றாங்க. கைது பண்ணி அவங்கள நெல்லை மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க. தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு வந்தப்பவே பெருமாள் வயது மூப்பின் காரணமா உயிரிழந்துறாரு. அதனால மாரியம்மாள் பேர்ல மட்டும் கேஸ் நடந்துட்டே வருது. இந்த நிலையில மாரியம்மாள் பேர்ல இருக்க குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால மாரியம்மாளுக்கு ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு.